நாலடியார் பாடல் எண் 24. சென்றே எரிப ஒருகால் சிறுவரை நின்றே எரிப பறையினை நன்றேகாண் முக்காலைக் கொட்டினுள் மூடித் தீக்கொண்டெழுவர் செத்தாரைச் சாவார் சுமந்து. அதாவது, உலகத்தில் மனிதர்கள் இறந்து கொண்டே இருப்பார்கள். அங்ஙனம் இறக்கும்போதெல்லாம் பறை முழக்குவோர் அவர் இறந்த வீடுகளுக்குச் சென்று 3 முறையாக பிணப்பறையை முழக்குவார்கள். 3ஆம் முறை அவரால் கொட்டப்படும் வாத்திய முழக்கத்துடன் இறந்தவர்களை பின்னர் இறக்க நின்றவர்கள் போர்வையால் மூடி பாடையில் ஏற்றி சுமந்து சுடுவதற்கு நெருப்புடன் சுடுகாடு நோக்கி செல்வார்கள். இத்தகைய செயல்களை உடையது இவ்வுலக இயல் என்பது இது மிகவும் கொடுமையானது என்பது இந்த பாடலின் கருத்து. இந்த பாடலின் பொருளை பார்ப்போம். சென்றே எரிப ஒருகால் சிறுவரை, அதாவது உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் இறந்து கொண்டே இருப்பார்கள். அங்கனம் இறக்கும்போதெல்லாம் இந்த பறை முழக்குவோர்கள் என்ன பண்ணுறாங்க, சென்று அவர்கள் இறந்த அவங்க வீட்டுக்கு போய் பறையினை ஒருகால் எரிப, சென்றே எரிப ஒருகால் பறை அப்படின்னா அவங்க போயிட்டு அந்த பிணவாத்தியத்தை ஒரு முறை அடிப்பாங்க. முதலில் அடித்து முழக்குவார்கள். பின்னர் சிறுவரை நின்று அப்படின்னா சிறிது நேரம் அப்பறையை முழக்காமல் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவாங்க. இதைத்தான் அந்த முதல் 2 அடிகள் சொல்லுகிறது. சென்றே எரிப பறையினை ஒருகால் சிறுவரை நின்றே எரிப. இந்த நன்றேகான கடைசியில் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், முக்காலை கொட்டினுள் அப்படின்னா 3ஆவது முறை அவங்க வாத்தியத்தை அடித்து முடிக்கும் பொழுது செத்தாரை சாவார் மூடி சுமந்து தீக்கொண்டு எழுவர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வீட்டில் இறந்து போனவங்களை இனிமேல் இறக்கப் போகிறவர்கள் குளிப்பாட்டி அலங்கரித்து போர்வையால் மறைத்து பாடையில் ஏற்றி தோளில் சுமந்து கொண்டு அவர் உடம்பினை எரித்தற்குரிய நெருப்பையும் உடனெடுத்து கொண்டு சுடுகாடு நோக்கி புறப்பட்டு போவார்கள். இப்போ தான் அந்த 2ஆம் அடியில் இருக்கிற தனிச்சொல் வருது. நன்றே காண், இத்தகைய நிலையாமை செயல்களை உடைய இவ்வுலக இயற்கை மிக நன்றாக இருக்கிறது அப்படின்னா ஒரு கிண்டலாக சொல்கிறாங்க. இதுதான் இந்த உலகம். அப்போ யாக்கை என்பது நிலையாமை என்பதை இவ்வளவு இலக்கியத்தனமாக சொல்லப்பட்ட பாடல் இது.